ஒரு ரகசியத்தை நம்ம ஒரு சிநேகிதனிடத்தில் சொல்லுகிறோம். அந்த சிநேகிதனிடத்தில் சொல்லுகிற ரகசியத்தை நாம் சொல்லுகிறோம். என்ன வந்தாலும் நீ இது வெளியே சொல்லக்கூடாது, எனக்கு சொன்னால் எனக்கு பிரச்சனையாகும், பாதிப்பு உண்டாகும் என்று நாம் ஒரு ரகசியத்தை நம் சிநேகிதனிடத்தில் சொல்லுகிறோம். அப்போ இதில் அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் அவன் குற்றவாளியா நான் குற்றவாளியா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 100% குற்றவாளி நான் தான். ஏனென்றால் நான் செய்த ஒரு தவறு, எந்த தவறு வெளியே வந்தால் எனக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதை, நான் செய்த தவறு நான் இதை வெளியே சொன்னால் எனக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதை நான் அறிந்தும் என்னால் எனக்கு வரும் பாதிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் என்னில் இருக்கிற என்னுடைய ரகசியத்தை நான் வெளியே ஒருவனிடத்தில் சொன்னால் அவனுக்கு பாதிப்பில்லாத, அவனுக்கு கேடு வராத அந்த ரகசியத்தை ஏன் அவன் வேறொருவனிடம் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டான். நம்முடைய மனதே நம்மை பயமுறுத்துகிறது, நம்முடைய மனதே நம்மை தனிமைப்படுத்துகிறது. உனக்கு முன்னே ஓடினவன் உன்னை விட அதிகமாக ஓடி வெற்றி பெற்றபடியால் நான் தோற்றேன் என்றல்ல, அவனை விட வேகமாக நீ ஓடாததனால் தோற்றாய். நீ ஓடின ஓட்டத்திலே நீ தோற்று போவதற்கு காரணம் என்னை விட வேகமாக ஒருத்தன் ஓடினபடியால் நான் தோற்றேன் என்பது தவறு. அவனை விட வேகமாக நீ ஓடாததனால் தோற்ற. அப்ப என்ன செய்யணும்? உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும்.